நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறுஞ்செய்தி தலைப்பிலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலுமாக ஆவியின் கனியா கனிகளா என்ற தலைப்பிலே நாம் ஒரு சில நிமிடங்கள் தியானிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, ஆனால் தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவையாகும். இவையுள்ள இடத்தில் திருச்சட்டத்துக்கு இடமில்லை என்று கொடுக்கப்பட்டது. இதிலே ஆவியின் கனிகள் என்று நாம் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கோம். பேச்சு வழக்கில் 9 சேர்ந்துதான் 9 பொருட்கள் சேர்ந்துதான் ஆவியின் கனிகள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. 22ஆம் வசனம் சொல்கிறது, ஆனால் தூய ஆவியின் கனியோ என்று ஒருமையில் சொல்லப்படுகிறது, சிங்குலரில் சொல்லப்படுகிறது. அப்போ ஆவியின் கனி என்பது இந்த 9 ஆட்ரிபியூட்ஸ், 9 கேரக்டரிஸ்டிக்கும் உள்ளடக்கிய கொண்டுதான் இந்த ஆவியின் கனி என்பது. எப்படி ஒரு மாம்பழத்திலே புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு என்ற பல்வேறு சுவைகள் இருந்துதான் ஒரு கனி என்று சொல்லுகிறோம். அதுபோல் ஒரு கொய்யாப்பழமாக இருக்கட்டும் அல்லது ஒரு நெல்லிப்பழமாக இருக்கட்டும், அவைகளில் வெவ்வேறு சுவைகள் இருக்கின்றன. எல்லா சுவைகளையும் சேர்ந்து தான் அந்த பழமாக இருக்கின்றது. அதுபோல் ஆவியின் கனி என்றதிலே இந்த 9 சுவைகளும் இருக்க வேண்டும். 9 சுவைகள், கேரக்டரிஸ்டிக் ஆர் சுவைகள் ஆர் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் எந்த வார்த்தைகள் என்ன எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், இவை எல்லாம் இருந்தால்தான் ஆவியின் கனி இருக்கிறது அர்த்தம். என்கிட்ட 2 கனி இருக்குது, 3 கனி இருக்குலாம் சொல்ல முடியாது. எல்லா கனியும் இருந்தால்தான் ஆவியின் கனி எனக்குள் இருக்கிறது என்பதை நான் உறுதிப்படுத்த முடியும். எனவே இந்த நாளுமாக இந்த வேதத்தின் சத்தியத்தை தெளிவாக இருந்து இந்த 9 ஆட்ரிபியூட்ஸும் சுவைகளும் எனக்குள் இருக்கும்படி இந்த ஆவியின் கனி என்பது ஒன்றுதான். அதை முழுமையாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 9 ஆட்ரிபியூட்ஸும் 9 சுவைகளும் எனக்குள் இருக்க வேண்டும். அந்த எண்ணங்களை மனதில் வைத்து பவுலுடைய சொன்ன இந்த கருத்துக்களை நாம் ஏற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், சுதனாகிய கடவுள், ஆவியானவர் கொடுக்க ஆவியின் கனியை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை தயார் செய்வோம். நன்றி. பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஒருமுறை உங்களை அடுத்த வாரம், இந்த வாரம் ஒரு குறுஞ்செய்தி தலைப்பில் சந்திக்கும் வரை இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.